பகவான் என்ன ஆகான்னு பார்த்தோம்னாக்கா அடியை பிடித்தால் அவன் விட்டாளாவான்னு சாக முடியும். அப்ப அடியை பிடித்தால் அவன் விட்டாளாயிரம், அவனுடைய திருவடியை பிடித்தால் பகவான் விட்டாளாயிடும். ஏன் விட்டாளாகிறான்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் எதையுமே பார்க்க மாட்டான். அதுல இருந்து தோசி விட்டு நம்ம என்ன செய்வான் என்று சொன்னால் பரவல் அழித்து செய்வான், அனைத்தையும் மறந்து விடுவான். நாம் அவனுக்கு செய்த துரோகங்களை கூட மறந்து விடுவான். அதுதான் சொல்லப்பட்டது. அதுதான் இந்த இடத்திலே அவங்களுடைய அடியை போட்டுகிறார்கள் இந்த மாசத்திலே. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ். அப்போ எல்லா வேதத்துக்கும் வித்தாகிற இந்த போதை தமிழ். இந்த போதை தமிழ் சாதாரண தமிழ் இல்ல, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ். இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துக்கு எப்படி வித்தாகும். வேதம் என்பது ஒரு பெரிய மரம். அப்போ பூர்வாச்சாரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த வேதம் என்கிற பெரிய ஆலமரத்திலே காக்கின்ற அந்த சின்ன கனிதான் திருப்பாவைன்னு சொல்றாங்க. அப்போ பூர்வாச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த வேதத்திலிருந்து காய்க்கின்ற அந்த சின்ன கனி திருப்பாவை இல்ல, அது ஒரு பாசனம் தான் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி பல பாசனங்கள் வேதங்களில் இருந்து வருகிறது. அந்த 30 பாசனங்கள் வேதங்களில் இருந்து வருகிறது. நாவிக்கமல முதல் கிழங்கேன்னு ஆழ்வார் சொல்றார். அந்த நாவிக்கமல முதல் கிழங்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா கிழங்கிலிருந்து கிழங்கு வருகிறது. ஆனா முதல் கிழங்குன்னு சொல்றார். யாரு சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த திருப்பாவையில். அப்ப இந்த திருப்பாவையிலிருந்துதான் கீதை வந்தது. இந்த கீதையில் இருந்துதான் அந்த மகாபாரதம் வந்தது. மகாபாரதத்தில் ராமாயணம் வந்தது. ராமாயணத்திலிருந்து 4000 பிரபந்தங்கள் எல்லாம் வந்தது. 4 வேதங்கள் வந்தது. 4 ரிக்வேதம், சாமம், அதர்வனம் என்கின்ற வேதங்கள் வந்தது. அந்த வேதங்களில் இருந்து 6 அங்கங்கள் வந்தது. சிக்ஷா, சந்தோஷம், வியாகரணம், ஜோதிஷம், சல்பம், நிறுத்தம், 6 அங்கங்கள் வந்தது. அனைத்தும் இந்த திருப்பாவையிலிருந்து வருது. அப்ப இந்த திருப்பாவை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நானேதான் ஆயுள்க என்கின்ற பதத்திலிருந்து தொடங்குச்சான். அப்ப நானேதான் ஆயுள்கன்னா 15வது பாட்டு. இப்ப எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு ஒரு சொல்யூஷன் தேடணுமா? அப்படி தேடனா உனக்கு விடிவு கிடைக்கும்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கோவிந்த நாமாவை சொல்லு அப்படின்னு திருப்பாவை. அப்படி சொன்னாக்கா பெரிய பெரிய தீவுகள் எல்லாம் கிடைக்குமே. அந்த 30 தப்பாமை என்று சொல்றதுல அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதைகள். அப்ப ஐந்தும் 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 அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த 30 திருப்பாவையும் ஒருவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று அவன் என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பான். இவனால மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும், மற்றவர்களால இவனுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புனா இங்க என்ன பிரச்சனைனாக்கா என்ற லோகத்துல இருக்கின்ற பிரச்சனை அல்ல. இவனால பிதிர்களுக்கு எதுவும் கிடைக்காது. இவனால பிதிர்களுடைய கடனை அடைக்க முடியாது. மாதா பிதாவுக்கு கடனை அடைக்க மாட்டான், குருவுக்கு கடனை அடைக்க மாட்டான். அப்போ கடனை கொடுக்கலன்னா பிரச்சனை தான் வந்து. இவன் சாஸ்திரத்தை மேல இவனுக்கு நம்பிக்கை வராது. அதனால இவனுக்கு சாஸ்திரத்தை மேல நம்பிக்கை வரணும்னா இந்த 30 வாசகத்துக்கும் படிக்கணும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்கு பரிசுரைப்பார். இங்கு பரிசுரைப்பார் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமொழியில திருமங்கை ஆழ்வார் சொல்ற கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பகமும் சொற்பொருள் தானும் மற்றைன்னு சொல்றார். அலைகடல் போன்றவர் ஆர்சொல் என்ன அட்ட உயகரத்தான் சென்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாசனத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காண்பதெல்லாம் அவன் மூர்த்தி அப்படின்னு சொல்றாரு. எதை கண்டாலும் பகவானை பார்க்க. நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று அறியாதோர் கற்கின்றதெல்லாம் சொல்றாரு. எது எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பகவானை பார்க்க சொல்றாரு. தூணை பார்த்தாலும் பகவானை பார்க்க சொல்றார். தூவை பார்த்தாலும் பகவானை பார்க்க சொல்றார். அனைத்து இதழ்களிலும் பகவானை பார்க்க. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடைசி காலத்திலே நான் உங்களுக்கு என்னை காமிப்பேன். கடைசி காலத்துல நீ அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நீ என்னை பார்க்கலாம்னு சொன்ன பகவான், நான் என்னை காமிப்பேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் நினைச்சாதான் நாம அவனை பார்க்க முடியும். நாம் எவ்வளவு தவம் செய்திருந்தாலும் பகவானை பார்க்க முடியாது. அதுதான் இந்த பாசுரத்திலே அற்புதமாக சொல்லப்பட்டது. அடுத்தது ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டது. ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவப்பட்டு இன்றுவ நம்பாவார் என்று இந்த பாட்டு இருக்கிறது. அப்போ பாடினா பகவான் எடுத்து காட்சி கொடுப்பாருனாக்கா
4 கரங்களோட கடைசி காலத்துல காட்சி கொடுப்பார் சொல்லப்படும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாட்டி ஒருத்தவங்க பண்ற அந்த பாட்டிக்கு 98 வயசு. அந்த பாட்டி தன்னுடைய பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு சொல்றது. அந்த கொள்ளு பேரன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 305 ரூபாய் பணம் இருக்கு, என்னுடைய தலைக்காணிக்கு கீழே வச்சிருக்காங்க, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லி நாளைக்கு காத்தால எனக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லைன்னா செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நல்லா சிறப்பா தான் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, தேர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. தேர் வந்தது கூட சொன்னது மட்டும் இல்லாத என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த பாட்டிக்கு பெருமாள் வந்து 4 காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல வேற மட்டும் ஒண்ணு புரியல. இவன் விளையாட்டா இருந்துட்டான். மறுநாள் இந்த பாட்டி உயிரை விட்டு விட்ட பிறகு அப்போ எல்லாரும் சுத்தி வரும்போது அப்ப என்ன சொல்றான், நேற்று பாட்டி சொன்னாங்க தேர் வந்து நேற்று நல்லா தான் இருந்தாங்க, ஆனா தேர் வந்துருக்குன்னு சொன்னாங்க, பெருமாள் 4 காரங்களோட காட்சி கொடுத்ததாக அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப எனக்கு ஞாபகம் ஒரு தலைக்காணிக்கிட்ட 350 ரூபாய் பணம் வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அது அந்த காலகட்டத்துல பெரிய பணமா, ஒரு கல்யாணமே பண்ணிடலாமா, அந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருந்தாங்களா அந்த பணம். அதை எடுத்து இவங்களுக்கு சிறப்பா செய்ய சொன்னார்கள் அப்படின்னு சொன்னபோது இவர்கள் அனைத்து பாகவதர்களையும் கூப்பிட்டு அனைத்து விதமான சிறப்பாக நடத்தினார்கள். எப்படின்னாக்கா, ஒரு ரதத்துல எடுத்துட்டு போனாங்களாம், வைகுண்டத்துக்கே அப்படி எடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி கடைசி காலகட்டத்துல எம்பெருமான் 4 கரங்களோடு காட்சி கொடுப்பார். அதுதான் ஈரிரண்டு மால்வரித்தோர் செங்கல் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய். அது என்ன சாமி, எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய் அப்படின்னாக்கா, நீ இத பாடிட்டீங்கன்னா பெருமாளுக்கு வந்து தப்பிக்கவே முடியாதாம். இந்த 30 மாசத்துலயே நம்ம பாடிட்டோம்னா எந்த பிறவியும் தப்பிக்க முடியாது பெருமாள் கிட்ட இருந்து. ஒரு பிறவியில யாராவது குருவை விட்டு ஒன்னு இழுத்துட்டே இருப்பாரு. நீ எவ்வளவு எட்ட போனாலும், பணம் காசு என்று நாம் எட்ட போனாலும் பெருமாள் நம்மை விட மாட்டா, துரத்தி புடிச்சு கொண்டு வைகுந்தத்துல சேர்க்கும் வரை. அதனால எங்கும் திருவருளை பிடிச்சு கொண்டே நமக்கு என்ன செய்வார், இன்பத்தை கொடுப்பார் என்று சொல்லி அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, கடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னொரு நூற்றாண்டிலும் என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ, உண்மை போல் பொறுக்க வல்லாருந்தோ, அனைத்துலகம் வாழப்பிறந்த எதிராஜ மாமனிவா, ஏழை பிறந்தாய் ஸ்ரீமதே ரமேஜா மாத்திரு முயிந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே புயஹாத் நிஷ்யஸ்ரீ நித்திய மங்கலம் மங்களாசாசன பரை மதாச்சாரிய குருமை சர்வைஸ்வரியை குருவராச்சாரியை சத்குருதா யாஸ்து மங்கலம். அப்போ இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த யாகம் யஜ்யமானது இன்றோடு நிறைவு பெறுகிறது. நாளையிலிருந்து உங்களுக்கு எல்லாம் மிகவும் இந்த 7 மணி ஆச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். அப்பா தப்பிச்சோம், நான் வந்தவர்களுக்கு சொல்றேன், 30 நாள் வந்து சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து சந்தோஷமா இருக்கும். ஏன் என்று சொன்னால் அந்த 6:30 இருந்து ஒரே டென்ஷனா இருக்கும். அப்போ அதுல இருந்து தப்பிக்கலாம். ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்தீங்க நாளைக்கு, பிறகு அப்படியே திருப்பாவையெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. படித்தோம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா திருப்பாவை வியாக்கியானத்தை வந்து சொல்லவே முடியாதான். இந்த திருப்பாவை வியாக்கியானம் வந்து கடலாகவும் சொல்ற. அப்போ அதனாலதான் வந்து ராமானுஜர் எல்லா பாசனத்துக்கும் வியாக்கியானம் எழுதினவரு திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அப்படி வராலே முடியாதுன்னு சொல்லி இருக்கார். அதனால அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த பாசனங்களை நீங்கள் சேவிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இந்த கோவிலுடைய தலைவர் வந்திருக்கிறார், என் கூட படித்த அந்த நண்பர் இருக்கிறார், அவர் இந்த கோயிலுடைய தலைவர் இருக்கிறார். அடுத்தது செயலாளர் இந்த தினமும் வந்து கேட்டார். அதனால அவருக்கு ஒரு நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோங்க. அது குப்புசாமி சாமிக்கு ஒரு நமஸ்காரம், கந்தசாமிக்கு நமஸ்காரம், அப்புறம் சுவாமி பெரியவர்களுக்கு நமஸ்காரம். எல்லாருக்கும் நன்றியை சொல்லி உரை முடித்துக் கொண்டேன். இந்த கடைசி நாளுக்கு வந்த சுதாகர் சாமிக்கு நமஸ்காரம் என்று சொல்லி அடுத்தது 3 நாள் பிரசாதம் போட்டேன். 3 நாள் வந்து அந்த பிரசாதம் எல்லாம் போட்டேன். ஜெய ராம் ஜய ஜய ராம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜய ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்
श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय राम जय रघुनंदन राधे श्याम जय रघुनंदन राधे श्याम श्री राम जय राम श्री राम जय जय राम सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद